வணக்கம். நிறைய பேர் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது துணி வந்து பளிச்சுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். வாஷிங் மிஷினில் துணி போடும்போது நான் சொல்கிறத மட்டும் ஒரு முடி ஊற்றுனீங்கன்னா போதும். கண்டிப்பாக துணி வந்து நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக பசங்களோட ஜீன்ஸு பேண்ட்டு, அப்புறமா ட்ராயரு, அதுக்கப்புறமா நம்மளோட நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச மாதிரி வடவடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி உள்ளதுக்கெல்லாம் தான். பாக்கி நம்ம சாரீக்கெல்லாம் தேவையில்லை. அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும்னா ஒயிட் வினிகர் இருக்குல்ல, அதாவது சிந்தட்டிக் வினிகர்னே பேர். ஒயிட் வினிகர் நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வினிகர் தான். இதை வந்துட்டு ஒரு மூடி, அதாவது கிட்டத்தட்ட 50 மில்லி, அதை எடுத்து நம்ம வந்து வாஷிங் மிஷினில் நீங்கள் லிக்யூடு சேர்த்தாலும் சரிதான், சோப்புத்தூள் சேர்த்தாலும் சரிதான், அது கூட இதை சேர்த்திங்கன்னா போதும். பசங்களோட சட்டையில் காலரில் அழுக்கு அதிகமாக இருக்கும். அந்த அழுக்கு போகணும்னு நீங்கள் ப்ரஷ்ஷை வச்செல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி குளியல் சோப்பை எடுத்து காலரில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டால் போதும், அழுக்கு போயிடும். கேட்கலாம், இந்த ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணுறதுனால துணியெல்லாம் வீணாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீணாக போகாது. உண்மையிலேயே துவைச்சி நீங்கள் காய போட்டு மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அதே டைமில் புது துணியிலலாம் தயவு செஞ்சு ஊற்றிட வேண்டாம். இந்த வாஷிங் மிஷின் கோத்ரேஜ் ஐகான் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின். எப்போவுமே துணியெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கேஸ்கட்டை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் சில நேரங்களில் காயின் கிடக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து என் பையன் எனக்கே தெரியாமல் ட்ரெஸ்ஸை வந்து வாஷிங் மிஷினில் போட்டது 5 ரூபாய் காயின் இருந்துச்சு. எப்போவுமே நீங்கள் இதை மாதிரி கேஸ்கட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயினோ வேறு ஏதாவது கடந்தால் எடுத்துடலாம். அடுத்து வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கேஸ்கட் பெல்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல தண்ணியெல்லாம் நிறையவே இருக்கும். அதை வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும். அடுத்து இந்த மாதிரி நல்லா துணியை வச்சு அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வாஷிங் மிஷினும் சுத்தமாக இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு சீக்கிரமும் வீணாக போகாது, ரொம்ப நாள் உழைக்கும். இது வந்து கம்பெனியில் உள்ள ஒருத்தவங்க எனக்கு சொன்னது. இது உண்மையிலேயே எனக்கு உபயோகமான தகவலாக இருந்துச்சு. உண்மையிலே இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரிதான், டாப் லோடு வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரிதான். துணி துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மூடியை வந்து மூடி வைக்காதீங்க. அதை இப்படியே ஓப்பனாக திறந்து வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா அந்த வாஷிங் மிஷினில் இருக்க அந்த ஹீட்டெல்லாம் வெளியாகட்டும். அதுக்கப்புறமா மூடி வைங்க. இதை மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுத்த நாள்லாம் எந்த வாடையும் வராது. இதே நீங்கள் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் துணி போடும்போது ஒரே குப்புன்னு வாடையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.